வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான சுரக்காய் குழம்பு தான் வச்சுருக்கேன். உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுவும் இப்போ வெயில் டைம், சம்மர் டைம் அப்படியே நமக்கு கண்டிப்பாக நீர்க்காய்கள் தான் நிறைய சேர்த்துக்கொள்ளணும். நீங்கள் கூட்டு அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் சோம்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குவோம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த சுரைக்காய் சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா நல்லா வெங்காயம் வெந்துருச்சு. வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி பழத்தை நல்ல பொடியாக நறுக்கிட்டு போட்டுக்கலாம். தக்காளி பழம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. கிளறி விட்டதுக்கப்புறமா தக்காளி பழம் சீக்கிரமாக வேகிறதுக்கு நீங்கள் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டோம்னு சொன்னால் தக்காளி பழம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் தக்காளி பழம் சால்ட்டு போட்டுட்டு கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா சூப்பராக தக்காளி ரெடி ஆகிடும். நம்ம இந்த டைமில் சுரைக்காய் மேல் தோலை மட்டும் சீவிட்டு குட்டி குட்டி சின்ன பீஸெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். உண்மையாகவே நம்ம தோல் கூட நம்ம சட்னி அரைக்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இந்த குழம்புக்கு தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி பழமெல்லாம் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காயை இதில் போட்டு கிளறி விடலாம். நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷம் அடுப்பை அப்படியே விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற நீரெல்லாம் கீழே இறங்கும். நல்லா 4 பக்கமும் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாம். நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. குழம்புக்கு போடுற மசாலா போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு காரத்துக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சுரைக்காயை நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கும் உறவுகளே. இப்போ பார்த்திங்கன்னா சுரைக்காய் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உண்மையாகவே சூப்பராக சுரைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. சுரைக்காய் கூட மசாலாவும் வந்துருச்சு உறவுகளே. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிறேன். தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் இதில் ஊற்றி நல்லா மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நமக்கு அது சூப்பரான குழம்பு கிடைக்கும் உறவுகளே. நல்லா கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம் உறவுகளே. ஓகே உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே. ஒரு கறி குழம்போட டேஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.